ஆமா, போதும். எங்களுக்கு இந்த செய்தி தெரியும், இந்த சம்பவம் தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க எளிய குமாரன் கதை, கெட்ட குமாரன் கதை. ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் இதிலே அப்பாவை பற்றி ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள். 1000 பிள்ளைகள் இருக்கலாம், அவருக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் ஒருவன், இளையவன் ஒருவன். ஆமென். இளையவன் கேட்கிறான், அப்பா எனக்கு என் சொத்தை பிரிச்சு தாங்க, நான் கொண்டு போய் நான் வாழ, எனக்கு நீங்க வேணாம். சில இதுல சொல்லப்படல, ஆனால் இந்த ஹீப்ரு, இந்த பைபிள் எழுதப்பட்ட மூலமொழியிலே சொல்லப்படுகிறது, இந்த தகப்பன் தன்னால் முடிந்த அளவு அந்த பிள்ளைக்கு அவன் சொல்லி பார்க்கிறான். இல்ல, நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம், அந்த அம்மா பத்தி சொல்லப்படல. அதுல நம்ம வாழ்வோம், சுகமா இருப்போம், நீ எங்களோட இரு, நம்முடையதான் எல்லாம். ஏன்னா அந்த அப்பா சொத்து வைத்திருந்தா, ஆஸ்தி வைத்திருந்தா, அந்தஸ்து வைத்திருந்தா, எல்லாமே இருந்தது. ஆனா அவன் சொல்லி கேட்கல. அந்த அப்பா சொத்தை பிரித்து கொடுக்கிறான். அவங்களுக்கு தெரியும், அவன் கொஞ்ச நாள் போய் தன்னுடைய ஆஸ்திகளை செலவழித்து அவன் என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்து சாப்பிடுறது கூட வழி இல்லாம ஒரு இடத்துல வேலை செய்யறான். பன்றிகள் பார்க்கிற வேலை, அந்த பன்றிகள் சாப்பிடுற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காம கொடுக்கல அந்த போஸ். அப்படி நேரத்தில் அவன் உணர்றான், அப்பா வீட்டுல எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறாங்க, எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு. ஆனா நான் பண்டிகை சாப்பிடுற தவிடு கூட எனக்கு கிடைக்கலையே, நான் அப்பாட்ட போவேன். இனிமே அப்பாவுக்கு புள்ள இல்ல, நான் அப்பாட வேலைக்காரன் அவனா இருப்பேன், என்னை ஏற்றுக்கொள்ளட்டும் அவர்னு சொல்லி அவன் உணர்ந்து தீர்மானம் பண்ணி அப்பாவிட்ட போறான். உங்களுக்கு தெரியும், அப்பா தூரத்துல வருகிற போதே அவனை கண்டாராம். ஆமென் சொல்லுங்க, ஆமென். அதான் ஐயா அப்பா. அல்லேலூயா. பிள்ளைகள் மறந்து போகலாம், ஊரவர்கள் மறந்து போகலாம், வந்துவிடும், என்ன செய்யணும்னு தெரியாது. போனால் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும். பாலத்தை மூடினால் 150 பேர் ரயில்ல வராங்க. ஒருவர் 2 பேர்ல 150 பேர். அவங்க வளமையா போக்குள்ள, அதுல போக்குள்ள ஹாய் அங்கிள் எடுத்து போவாங்க. பிள்ளைகள் கை காட்டி போவாங்க. அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க, பிரதர் என்று கை காட்டி, என்ன ஒரு நல்ல வேலை செய்து கொண்டிருந்தான். எந்த நாள் அந்த ட்ரெயின் வராது, ஒரு தரம் போய் மாலையில திரும்பி விடும். ஆகவே இப்ப 150 பேரா இல்லாவிட்டால் தன்னுடைய ஒரு மகனா என்ற பெரிய இக்கட்டிலே அந்த தகப்பன் இருந்தார். அவருக்கு மனசுல வருது, என் புள்ள, சொந்த புள்ள, ஒரே ஒரு புள்ள, அந்த பிள்ளையை நான் இழக்கலாமா? இல்லையே, அவனுக்காகத்தான் நான் தவம் இருந்தேன், நான் அவனுக்காகத்தான் நான் இவன் இந்த வேலை செய்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் வருகிறது, 150 பேர் வருகிறார்கள். ஒருவர் 2 பேர் இல்ல, பிள்ளைகள் பெரியாக்கள் 150 பேர் வருகிறார்கள். ஆகவே தன்னுடைய மனசை அந்த மனிதன், அந்த தகப்பன் கல்லாக்கி, தன்னுடைய பிள்ளை மறித்தாலும் பரவாயில்லை, 150 பேரை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய தியாகத்தோடு, மனமெல்லாம் அழுகையோடு, ஒரு வெப்பிசாரத்தோட, ஒரு துக்கத்தோட அந்த தகப்பன் அந்த பாலத்தை மூடினார். அப்ப அந்த ரயில்ல போறாங்க, வளமையா போறவங்கள அயங்கள் ரெண்டு அந்த பிள்ளைகள் அதுல போறா, பெரியவங்களா பிரதர் என்று கை காட்டி சந்தோஷமாய் சிரித்து மகிழ்ச்சியோடு போனார்கள். ஆனா தகப்பன் கண்ணீரோட, துக்கத்தோட, வேதனையோட, தான் பெற்ற ஒரே பிள்ளை, தனக்கு இருந்த ஒரே பிள்ளை, இந்த பிள்ளைக்காகத்தான் நான் வேலை செய்தேன், இந்த பிள்ளைக்காகத்தான் இரவு இந்த பாலத்துல நான் வேலை செய்கிறேன், கவலையோடு கூட அந்த தகப்பன் கையை செஞ்சு கொண்டிருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தகப்பமாரை, தாய்மாரை, வாலிப பிள்ளைகளை, இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே, அப்பா அம்மா தினம். ஆமென். ஒரு தாய் தன் பிள்ளையை 10 மாதம் வயிற்றுல சுமக்கிறாங்க. ஆனா ஒரு தகப்பன் அந்த தாயையும் அந்த பிள்ளைகளையும் வாழ்நாள்ல சுமக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வசனங்களை வாசிக்கலாம், வேகமா வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எந்த மதத்திலும் கடவுள் அப்பான்னு கூப்பிடுறாங்க, கூப்பிடவே இல்லை. ஆமென். ஆனா நம்ம மட்டும்தான் நம்ம இயேசப்பாவை அப்பான்னு சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏழைகளா இருந்தோம், சிலோட குறைவுள்ளவர்களா இருந்தோம், வறுமையா இருந்தோம், வியாதியா இருந்தோம், சாதியில கூடாத தாழ்ந்த சாதியா இருந்தோம். ஆனா அப்பாட்ட வந்த நேரம் அப்பா நம்மளை அப்படி பார்க்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சாதி மத உயர்வு தாழ்வு பார்க்காத ஒரே தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமென். சில நீங்க நினைக்கலாம், எனக்கிட்ட பணம் இல்லையே, எனக்கிட்ட சொத்து இல்லையே, எனக்கு படிப்பு இல்லையே, மறந்துடாதங்க. நம்ம அப்பா
அதெல்லாம் பார்க்காத ஒரு அப்பா. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்ற ஆவி. எங்க ஊர்ல பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, இந்த பஸ்ல வீதிகள்ல பிச்சைப்பாங்க. அவங்க பஸ்ல ஏறினாங்களே, வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழி வாசிங்க, நீதிமொழி 3:11-12. நீதிமொழிகள் சத்தவாசி. என் மகனே, நீதிமொழிகளை எழுதின அந்த நீதி ஆசிரியர் சொல்றார், என் மகனே கர்த்தர் மாத்திரவாசிங்க, என் மகனே, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தாம் நேசிக்கிற புத்திரனை, நல்லா கவனிங்க, தகப்பன் நேசித்தா சாக்லேட் மாத்திரமல்ல, உடுப்பு மாத்திரமல்ல, வீடு வளவு மாத்திரமல்ல, உயிரை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் நேசித்தால் அந்த அப்பா நம்மை சிட்சிக்கிற அப்பாவா இருக்கிறார். ஆமென். ஒரு அப்பா தன் பிள்ளையை சிட்சிக்கவில்லை என்றால் அங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறது. ஆமென். அந்த பிள்ளைகளை பாருங்க, அப்பாக்கு நெஞ்சின பிள்ளையா தான் அந்த பிள்ளை இருக்கும். ஆமென். வேற சொல்லி நீதிமொழியில உன் பிள்ளைட முதுகுல என்ன இருக்கிறது? மதீனம் இருக்கிறது. பிரம்பை கையாண்டால் அந்த மதீனம் அகன்று போகும். அல்லேலூயா. அன்பு மாத்திரமல்ல, சில குடும்பங்கள்ல, எத்தனை குடும்பங்கள்ல பிள்ளைகள் கெட்டு போது காரணம் ஓவரான அதிகமான செல்லம். பிள்ளைகளை சிட்சிப்பதில்லை. பிள்ளைகளை அப்பா போல அந்த ஒரு அப்பா இந்த பூமியில இல்லவே இல்லை. அல்லேலூயா. நீங்க வயது வந்தவங்க அறிக்கலாம், எல்லா பிள்ளைகளும் அறிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்க அப்பா இந்த பூமியில இடையேறப்பட்டவர். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. என்னோட கூட ஒரு வாசிக்கலாமா? லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் 13ஆம் வசனங்களை வாசிக்கலாம். எடுத்தீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11, 12. அவங்க வாசிக்கிறது எல்லாரும் அதை வாசிக்க கவனமா சொல்லி கொடுங்கள். வாசிக்கலாம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தி கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க. எல்லாரும் அவங்க வாசிக்கட்டும். என்ன கவனிங்க? பொல்லாத தகப்பமாராகிய கொலைகாரர்கள், வெறிகாரர்கள், பழிக்கு பழி வாங்குற, தந்திரம் பார்க்கிற, கள்ளத்தனம், இந்த உலக தகப்பமார் அப்படிதான். அப்படிப்பட்ட பொல்லாத தகப்பமாராய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய நினைக்கிற நேரம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமை சகோதரி, சகோதரா, உன் ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆமென். சோர்ந்து போயிருக்கலாம். ஆமென். நான் சில பேரை குறிப்பா சொல்றேன். ஆமென். ரெண்டை காலில் எங்களுடைய மூப்பர்களோடு என்னுடைய மனைவி ஊழியக்காரராக இருக்கிறார். இன்றைக்கு தகப்பமார் இதை சொல்லுங்கள், இதை கதையுங்கள். என்ன தகப்பமார் மிகவும் முக்கியமானவர்கள். ஆண்டவரோடு அந்த உறவுக்குள்ள, தகப்பன் புள்ள உறவுக்குள்ள போக சொல்லுங்க. ஒரு பிள்ளை இல்லாத அங்கால வெளியிட்டு எல்லா புள்ள உரிமையோட வரும். ஆமென். சில நான் காய்ச்சி கொண்டு இருப்பான என்ன பிள்ளை, அந்த இப்ப இல்ல, சின்ன வயசுல இருக்கிற நேரம் யார் பெரியாமே காய்ச்சி கொண்டு இருந்தாலும் அவன் சடாரன் வந்து, அப்பா எனக்கு இது வேணும், அம்மா எனக்கு இது வேணும், எடுத்துட்டு போய் அவன் டக்குனு போவான். அப்ப ஒரு மாயதிக்கும், என்னடா மத்தாங்க என்ன நினைப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு உரிமை, கரெக்டான டைம்ல கரெக்டான நேரத்தை எல்லாத்தையும் சரியா செய்யற ஒரு அப்பா உன்னோட இருக்கிறான். ரைட் நா ஹோலி ஸ்பிரிட். இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வல்லமை தொடும்படி நான் ஜெபிக்கிறேன். இரண்டாவது உன்னை பெற்ற தகப்பன் வாயின் வார்த்தைகளால் அவங்க வேதனைப்படுத்துகிறார். வாயின் வார்த்தைகளால் அவங்க துக்கப்படுத்துகிறார். சிலர் நீங்க வெளியே கதைக்கிற மூத்த சாதனை போல, மூத்த மகனை போல மனசுக்குள்ள போட்டு வைக்கலாம். அப்பா எனக்கு இப்படி செய்யாரு, ஏன் அவங்களுக்கு செய்யறாரு, எனக்கு செய்யல. இல்ல மணி, இன்றைக்கு உங்க அப்பாவோட போய் கதைங்க, பேசுங்க. அப்பா ஒரு நல்ல உறவை உங்களுக்கு கட்டி எழுப்புவார். அவர் அநியாயம் பண்ண மாட்டார். இந்த 3ஆவது நபர் கேட்ட கதையை வச்சு பிள்ளையா தீர்மானம் பண்ணாத. ஓ தப்பு மாறே